வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன பரண்டா அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஏன்னா பொன்லைன் சொல்ல அளவுக்குலாம் இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்தை பால்கனில ஒருத்தர் உட்கார்ந்திருக்காருல, ஒரு வயசான நபர். இவர் நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு பார்த்தனா கால் நடக்க முடியாது. அதனால எங்கேயாச்சும் போகணும்னா யாரோட ஹெல்ப் தான் எதிர்பார்ப்பாரு. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பேசுற சத்தம் கேக்குது. இவரோட பொண்டாட்டி தான். ஆனா யாரு கூட பேசிட்டு இருக்காங்க, அது யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாரு. இவரு நல்லா நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு கார் ஷெட்ல மெக்கானிக்கா வேலை பார்த்திருப்பாரு. வேலை முடிஞ்சு போறப்ப அந்த ஷெட்ல இருந்து ஒரு இரும்பு ராட தெரியாம எடுத்து வச்சிருப்பாரு. செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. பட் அந்த செக்கிங்க தாண்டி தன்னோட வீட்டுக்கு அந்த இரும்பு ராடுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறாரு. அவன் இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்ம வீட்டுல பாத்தினா அடிக்கடி எவனோ ஒருத்தவன் ஜன்னல் வழியா வந்துட்டு போறான்ல, அந்த கம்பி வீக்கா இருக்கு அப்படின்றனால தான் இந்த கம்பி எடுத்து வந்திருக்கேன். இதை மாத்திட்டோம்னா எப்படி அவன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு முதல்ல அவங்க பொண்டாட்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போன கழுத்தது யாராச்சும் ஒரு பையன் கூடயோ இல்ல வேற யாரு கூடயாச்சும் தொடர்புல இருக்காளோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாம இதை வச்சு அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை பண்ணிருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல ஹீரோ கிட்ட ஹீரோன் காப்பி கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹேர் டை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உனக்கு என்ன வயசாச்சு, இந்த வயசுல எதுக்கு ஹேர் டை கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப கீழ இருந்து ஒருத்தவன் ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் இந்த வீட்டுல பார்த்தா பெய்யும் கெஸ்டா தங்கி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே தான் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இருக்கிறாரு. இந்த பையன் இங்க தங்குற நாளைக்கு ஏதாச்சும் அசபாவிதம் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்தாரு. ஆனா ஹீரோவால பார்த்தா நடக்க முடியாது. வேலைக்கு போகணும்ல, பணம் கிடைக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பையனை பார்த்தா தங்க வச்சிருக்காரு. சரி, இந்த பையன் எதுக்கு கூப்பிட்டானா, சாபியை மறந்து வச்சுட்டானா, அது எடுத்து தர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோன் பார்த்தா அதை எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, ஹீரோ பாக்குறதுக்காக போறான். பால்கனில இருந்து அவனை பார்த்ததுமே இந்த கடங்காரன் நாய்க்கு எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள பருதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு என்ன பண்றான்னா அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இவனோட குரலை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இவனா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு போயிட்டு பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரங்க என்ன சொல்றான், தான் ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்னு கூட பார்க்காம, இந்த வயசுலயும் பொண்டாட்டி சம நச்சுன்னு இருக்கிறாடா, ஆனா உனக்கு தாண்டா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே மத்த ஃப்ரெண்டோ இல்ல வேற யாராச்சும் சொல்லியிருந்தா ஹீரோ இந்த முடியாத வயசுல கூட அருவாள் எடுத்து வெட்டி இருப்பாரு. சொன்னது இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றனால அமைதியா உட்காந்துட்டாரு. அப்ப ஹீரோ பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் குள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது இவன் கூட பார்த்தனா ஒரு லேடி வீட்டுக்கு போயிருப்பான். மச்சான் இவங்க தாண்டா என்னோட ஃப்ரெண்டு ஆன்ட்டி, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இது அந்த மாதிரி ஒரு வீடு போல இருக்கு. அங்க பார்த்தா ஒரு வயசு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டேன், நீங்க எப்ப வேணாலும் இங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எனக்கு தேவலடா, எனக்கு பாத்தினா பேர் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாத்தினா மதிய டைம் ஆயிட்டு நான் சாப்பிட்டு தான் போவான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்றப்ப, உடனே ஹீரோட பொண்டாட்டி எங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணல, காய்கறியில நீங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா இந்த கஷ்டத்துலடா வாழ்ந்துட்டு இருக்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காய்கறி வாங்குறதுக்காக அந்த மனுஷக்கு என்ன பண்றானா இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். கிளம்புனதுமே ஹீரோ காட்டுறாங்க மூஞ்சு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சோகமா இருக்கு. ஹீரோக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல இருக்கு. அது போக போக நமக்கு தெரிய போறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா காய்கறி வாங்க போன ஃப்ரெண்டு காய்கறி கூட ஒரு சரக்கு பாட்டிலையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல வீட்டுல பேயிங் கெஸ்டா தங்கிட்டு இருக்க அந்த தம்பி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள பாறான். அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா தன்னோட வீட்டுல அந்த கம்பி ஒண்ணு காணாம போயிருக்கிறத நோட் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு பார்த்தா ஹீரோ போயிருப்பான். அப்ப அந்த ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என் பொண்ணு இருக்கா, என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க போயிட்டு அப்புறமேட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. திருப்பி நிகழ்காலத்துல ஹீரோ பார்த்தனா அந்த கம்பிக்கு யாரு திருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. திருப்பி கட் பண்ண ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதுல ஹீரோ பார்த்தனா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விபச்சார விடுதல பார்த்தாருல ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு தான். அவங்க தான் இப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் கல்யாணம் பண்ணி ஹீரோ தன்னோட வீட்லயே வச்சிருக்காரு. இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்த சரக்கு குடிச்சிட்டு குச்சியே இல்லாம இருட்டுல நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. தலையில அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கூட தான் பொண்டாட்டி கிட்ட சும்மா இல்லாம, ஏமா எனக்கு தெரியாம நீ இப்ப யாரு கூடயாச்சும் தொடர்புல இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் யாரு கூடயுமே பார்த்தனா அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே தான் வீட்டுல தங்கி இருக்க அந்த பையன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தனா அந்த பையனை
தான் பையன் மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலுமே பார்த்தது கிடையாது. அதே மாதிரி தான் அந்த பையனும் ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்பான கண்ணோட்டமும் கிடையாது. ஆனா ஹீரோ மட்டும் தான் இவங்க ரெண்டு பேருமே தப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இதுக்கு மேலக்கும் நமக்கு இருந்தோம்னா நம்ம மேல வந்து தப்பான பழி வந்துரும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் என்ன பண்றான், உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தா வீடு எடுத்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு உடம்பு சரியான கடுத்தது, வேலைக்கு கிளம்புறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுல இருக்க கடுப்பா இருக்குன்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றான்னா நேரா பக்கத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல ஒரு 20 வயசு பொண்ணு இருக்காங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா வீடு எல்லாம் கிடையாது, நிறைய கடை இருந்துச்சு, அதான் அந்த பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியும் என் தேவைக்கு அடிக்கடி தனியா பயன்படுத்திப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோக்கு பரதேசி 20 வயசு பொண்ணுக்கு என்ன பாடுபடுத்துறான் பாரு. அப்பதான் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வீட்டுல காணாம போன அந்த இரும்பு பைப்பு இவனோட வீட்டுல இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்துட்டு ஒருவேளை தான் பொண்டாட்டி கூட இவன் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, உங்க காலுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட காலு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆகுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு நாதாரி தான் அப்படின்றாரு. அந்த நாதாரி வேற யாருப்பே கிடையாது, இவரோட ஃப்ரெண்டு தான். அந்த ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருப்பான். ஆனா ஹீரோனும் ஹீரோவும் லவ் பண்றது இவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். அதனால ஹீரோவை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி பாக்குறப்ப ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாரு. அதனால தான் ஹீரோட கால்ல வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு. அப்ப ஹீரோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணு அந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்து தரா, தெரியாதனமா ஹீரோவோட தலையில அடிச்சிருது. அப்ப ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப பரவாயில்லமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி வீட்டுக்கு கிளம்புறப்ப ஹீரோக்கு ஒரு தப்பான எண்ணம் ஏற்படுது. எப்படி இவன் தான் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தானோ நம்ம ஏன் இந்த பொண்ணு கூட அப்படி இருந்து அதுக்கு பழி தீர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு வர வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கீரன் போறாங்க. ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப கையில ஒரு பொட்டலம் வச்சிருக்காங்க. அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு நான் மட்டும் நல்லபடியா நடக்கிற மாதிரி இருந்திருந்தா தன்னோட பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சு பார்த்திருப்பேன், என்னால முடியாம போயிட்டு நான் மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கேன், அப்படிலாம் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பால்கனில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் திருப்பி ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. ஹீரோயின் வந்து அந்த சின்ன பொண்ணா இருந்தாங்களா அந்த நேரத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரன் நாய்க்கு என்ன பண்ணிருப்பானா இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருப்பான். அதனாலதான் அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் ஹீரோக்கு என்ன பண்றானா திருப்பி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு 2 முட்டை எடுத்துட்டு போறான். நேரப்ப அந்த பொண்ணு கிட்ட ஆம்லெட் போட்டு கொடுக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா நல்லா மனதை விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிளம்புறப்ப கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அந்த பொண்ணு என்ன பண்றானா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அதே மாதிரி தான் மறுநாளே அந்த பொண்ணு ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோவோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறா. யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பொண்ணை டக்குன்னு தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வந்தப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சிட்டா நம்மள பத்தி தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்றப்ப இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவனும் பெல்ல வர மாட்டான், யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பால்கனிலயா பாக்குறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பக்கமா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கான். அதை பார்த்தமே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. திருப்பி இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு என்ன பண்றானா ஒரு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். இப்ப இந்த வீட்டுல ஒரு பையன் தங்கியிருந்தாலும் பேயிங் கெஸ்ட் தான். அவன் என்ன பண்றானா ஹீரோட மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு படிப்பு முடிஞ்சிச்சான், வேற ஊர்ல வேலை கிடைச்சிருக்கிறதாகும், இதுக்கு மேல உங்களை நான் பார்க்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோன் ஏற்கனவே எதிர்பார்த்ததான் இந்த பையன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏமா என்னால வந்து பார்த்தா நடக்க முடியாது, உனக்கு ஒரு கண்ணு தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் ஏன் பொண்ணா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா முத்தம் கொடுக்க போறப்ப கரெக்டா அந்த இடத்துல ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டான். வந்தது போய் நினைச்சேன் உன்ன மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள விட்டா இதான் நடக்கும் நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அவன் கைத்தறிக்கு எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடறாங்க. அப்போ வந்து பார்த்தா அவன் கீழே விழுந்துட்டான். இதை பார்த்தமே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்க போயிடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லமா நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல, பண்ணதுக்கு எல்லாமே நான் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை என் பக்கத்திலே வச்சேன். ஆனா கடைசியில இவன் எனக்கே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டான், இதுக்கு மேட்டு இவன் பிரச்சனை இருக்காது, நீயும் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணத்தை வந்து பார்த்தா அதே வீட்டுக்குள்ள பச்சு பூட்டிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டுட்டு நீ எங்க போகணுமோ போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த பக்கம் ஹீரோன் கிட்ட மறுநாள் காலையில போலீஸ்காரங்க வந்து ஹீரோவை கைது பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா நம்ம கொலை பண்ணது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா ஹீரோன் கிட்ட போயிட்டு உன்னோட கிளம்பியான வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன், பிடிச்ச மாதிரி பாட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்படியே வந்து பார்த்தா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்க
உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.